இபிஎஸ் தான் கீன்றீங்க. திருமுருகன் காந்தி கீ வந்து எடப்பாடி கையில தான் இருக்கா? நான் கடந்த இதில் கருத்து சொல்லும்போது சொன்னேன், பிஜேபி இல்லாம அமமுகலாம் இல்லாம ஓபிஎஸ்லாம் இல்லாமலே 1 கோடி வாக்குகளை கடந்த ஆண்டுல வாங்க முடிஞ்சது அதிமுக வலுவான கட்சி, அதுதான் மையமா இருக்கும். பாரதிய ஜனதா கட்சின்னு ஒன்று இந்த கூட்டணியிலே இல்லை, தமிழ்நாட்டிலே ஒருவேளை இல்லை அப்படின்னா இது 3 உடஞ்சிருக்காது. நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா தலைவருமே அதிமுக போனவங்க தான். நயினா நாகேந்திரன்லேருந்து எல்லாமே அதிமுக, அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பை கொண்டு வரது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இவங்க சேரக்கூடாது என்பதில் உறுதியாக நிற்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி. அதுதான் அந்த இந்த அதிமுக என்பது வலுவடைந்து விடக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ 3 கட்சியை உடைச்சதுக்கு பின்னாடியும் கூட 2 தேர்தலில் தொடர்ச்சியாக தோல்வி, 3 தேர்தலில் தோல்வி தழுவினது 2019, 21, 24 தழுவினா கூட ஒரு கனிமான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தான். அப்ப நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்னைக்குமே தான் வளர்ச்சியை பற்றி தான் யோசிக்கும். அடுத்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எதிர்கட்சியாவது வரணும்னா நீங்க அதிமுக இருக்கக்கூடாது, அதை தான் அது விரும்புது. அப்ப அதிமுகவின் இடத்தை முற்றிலுமாக 2026 பாஜகவுக்கு இங்க அது தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு ஏற்கனவே 4 எம்எல்ஏ சீட்டு கிடைச்சதே அதிமுக போட்டதுனால தான் கிடைச்சதே ஒழிய பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் கூட வாங்கியிருக்க தனியாக நின்று இருந்தா. அதிமுகவின் தயவுனால தான் அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சியாவே 4 எம்எல்ஏ சீட்டை வாங்கியிருக்கிறாங்க. அப்ப இந்த 4 சீட்டை தனியாவது வாங்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கனால அதிமுக முழுமையாக பலவீனப்படுத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தினாதான் பாரதிய ஜனதா கட்சி வளர முடியும். இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி மகாராஷ்டிராவில் என்ன பண்ணியிருக்கு, பீகார்ல என்ன பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப இங்க அதிமுக தான் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்கு தடையாகவே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுக என்பது கொள்கை எதிரியாக இருக்கிறது, வளர்ச்சிக்கு அதிமுக தடையாக இருக்கிறது. அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டமாகவே இருக்கிறது. 3 பேராக பிரிச்சதும் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான், 3 பேர் சேர விடாம இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தான். இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய, ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தான் இந்த கூட்டணி தலைமைன்னு சொன்னதுக்கு பின்னாடி அமமுகவை கூட்டணிக்குள்ள வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? பாரதிய ஜனதா கட்சியினுடையதான். பாரதிய ஜனதா கட்சி அதை செய்யறது இல்லை, திட்டமிட்டு தான் இந்த கூட்டணியை உடைப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள். அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு நன்றாகவே தெரியும் 26 தேர்தலில் அவங்க பெரிய வாக்குகளை வாங்க போறதே கிடையாது. அப்ப தான் வளர்வதற்கு இங்கே ஒரு பலவீனமான எதிர்கட்சி கூட்டமைப்பு இருந்தால் அல்லது பலவீனமான கட்சிகளாக இருந்தாலே போதும் தன்னை வளர்த்து கொண்டு வந்துடலாம் நினைக்கிறாங்க. அப்ப இது வந்து பாரதிய ஜனதா கட்சியை மையமாக வைத்து தான் யோசிக்கணும். இப்ப அதிமுக என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கி வைத்து விட்டு தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். இப்ப 4.5 வருஷத்துல திமுக விமர்சிக்கிறோம் சொல்லக்கூடிய, எதிர்கட்சியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய திமுக விமர்சிச்சு எந்த போராட்டத்தையும் செய்ததில்லை. நாங்கள் பல போராட்டத்தை செஞ்சிருக்கிறோம். நானே 8 வழக்கு வாங்கியிருக்கிறேன். நாங்க செய்த அளவுக்கு கூட திமுக எதிர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக நடத்திருக்காங்கல்ல போராட்டம். அது பெரிய அளவுக்கு இல்லைங்க, அதான் சொல்றேன். இல்ல 8 வழக்கு வாங்கின நாங்க எங்களோட அவங்க வந்து பண்ணிருக்க போறாங்க, அப்படிலாம் ஒண்ணு வாங்கல. அது என்னன்னா நடக்குதுன்னா மக்கள் சார்ந்து அவங்க வந்து மக்கள் சார்ந்து இயங்கவும் இல்லை, மக்கள் சார்ந்த கூட்டணியை உருவாக்கவும் இல்லை. இப்ப அதிமுகவை பாதுகாப்பது என்கின்ற இடத்திலிருந்து அதனுடைய தலைவர்கள் யோசிக்கல. நாங்க பல ஊர்களுக்கு போறோம், அதிமுகவின் தொண்டர்களை பார்க்கிறோம், பேசுறோம். அவர்களுக்கு யாருக்குமே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி இருப்பதில் விருப்பமே கிடையாது. நீங்க கிறிஸ்தவர்கள் ஓட்டையும் முஸ்லீம்கள் ஓட்டையும் விலக்கி வச்சுட்டு நீங்க எப்படி தமிழ்நாட்டில் அரசியல் செஞ்சிட முடியும்? அது வெளிப்படையான உண்மை. நீங்க பாரதிய ஜனதா கட்சியை வைத்துக்கொண்டு எப்படி ஜெயிச்சிட முடியும்? முடியவே முடியாது. அப்ப இந்த இடத்துல அதிமுகவை காப்பதற்கு அதனுடைய கட்சி தலைவர்கள் தயாரா இல்லை. பாத்தீங்கன்னா மணிகண்டன் வந்து அதிமுக பேசுறதுக்கு பதிலா பிஜேபிக்கு தான் பேசுறாரு. அவர் கூட்டணி கட்சி, அதனால பேசுறாரு. கூட்டணி கட்சி அவர் அதிமுக பேசுறதுங்க, அவருக்கு ஒரு கட்சி இருக்குது, அது குறித்து தான் அவர் பேசணும். அப்ப அதிமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான மக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கூட்டணி உருவாவதை விரும்பவே இல்லை. அந்த கட்சி திரும்பவும் உருவாகணும். அதே மாதிரி அமமுக வந்து இதுல வெளியில் வந்து ரொம்ப நல்லது. அந்த கட்சி நாங்க 2018 கருஞ்சட்டை பேரணி திருச்சியில் நடந்தபோது ஒரு கணிசமான திரட்சியான இளைஞர்களை அந்த கட்சிகளுக்கு பொறுப்பாளர் கூட்டி வந்திருந்தா நான் பார்த்தேன், நேராக பேசினேன். அவர்களுக்கு திராவிட கொள்கையோடு பெரிய இணைப்பு இருக்கிறது, பெரியாரை பற்றிய மதிப்பு இருக்கு, ஒரு இளைஞர்கள் அங்கே வர்றாங்க. ஆனால் அது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்த உடனே அந்த இளைஞர்களை பலர் பேசி இருக்கிறாங்க என்கிட்ட. அவங்கள வெளியில் வந்தாங்க. இன்றைக்கு அந்த கட்சி வெளியில வந்தது என்பது அந்த கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு போதுமானது. அதே போலதான் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியே வரணும். அதிமுக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தனக்கு, ஏன்னா அது ஒரு பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி, முதலமைச்சர் பதவி வகித்த கட்சி, அப்படி இருக்கக்கூடிய கட்சி தனிச்சு நிக்கட்டும். நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ண போறீங்க? இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.